ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு குக்கிங் வித் vlog தாங்க பார்க்க போகிறோம். என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். காலையிலேயே பாருங்கள், இது வந்து செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து மொகரம் பண்டிகைக்கு லீவ் விட்டுருந்தாங்க பாருங்கள். அன்னைக்கு காலையில் நான் முருங்கைக்கீரைலாம் ஆஞ்சிட்டு அடை தாங்க ரெடி பண்ணேன். ஏன்னா லீவ் அன்னைக்கு தான் இவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ரெடி பண்ணி தர முடியும். அதனால் நான் அடை தான் ரெடி பண்ணியிருக்கேங்க. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு எல்லாம் சேர்த்து நான் வந்து தேங்காய், வெங்காயம், இஞ்சிலாம் வதக்கி தேங்காய் சட்னியோட இந்த அடை ரொம்ப சூப்பராக இருக்கும். டேரனுக்கு ரொம்ப பிடிச்சது. டேரனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல டேரன்? ஆமாம், எனக்கு அடை மட்டும் கொடுத்தா 6 அடை கூட சாப்பிட்றேங்க. பார்த்துக்குங்க. அதனால் அவனுக்கு பிடிச்சது டேரன். அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், என்னை தவிர. எனக்கு வந்து அப்படி ஒன்றும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட மாட்டேன். டேரனுக்கு ரொம்ப விருப்பமானது அடை தாங்க. அதனால் அடை செஞ்சாச்சு. காலையில் டிஃபன் வந்து அடை தான். அதே மாதிரி சர்க்கரை வச்சு சாப்பிடும்போது அது நல்லா இருக்குங்க. அவன் சட்னி தொட்டி இது வரைக்கும் அடை சாப்பிட்டதே கிடையாதுங்க. சர்க்கரை வச்சு தான் சாப்பிடுவான். வெல்லம் வச்சு சாப்பிடுன்னு சொல்லுவேன், வெல்லம் வச்சு சாப்பிட மாட்டான். எத்தனை பேர் வெல்லம் வச்சு சாப்பிடுவீங்க? அதோட நாட்டு சர்க்கரை, வெல்லம்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் எல்லாேருக்கும் வந்து சுட்டு கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி லீவ் டைமில் நீங்களும் வந்து முந்தின நாள் இந்த மாதிரி அடைக்கெல்லாம் மாவு அரைச்சிட்டு அடுத்த நாள் வந்து எல்லாேருக்கும் செஞ்சு கொடுக்கும்போது விருப்பமானதை சாப்பிடும்போது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லா நாளுமே ஒரே தோசை, அதுதான் முக்கால்வாசி தோசை தாங்க சாப்பிடுவாங்க. என்னைக்காவது ரைஸ் கொடுப்பேன் காலைல டிஃபனு. லீவ் அப்போ மட்டும்தான் இப்போ செய்ய முடியும். அதனால் லீவ் இருக்கிறனால நான் வந்து அடை தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். மத்தியானம் லஞ்ச் என்னென்னா மட்டன் குழம்புங்க. டேரன் அப்பாவுக்கு பிடிச்சது மட்டன். அதனால் அவருக்கு வந்து மட்டன், அவருக்கு மட்டும் 1/4 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து அவருக்காக மட்டன் குழம்பு. ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் காடை தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் காடையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மட்டன் குழம்பு இந்த மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு வெங்காயம், தக்காளிலாம் வதக்கிட்டு அதோட மட்டனையும் போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கரில் விசில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை அதோட சேர்த்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து நீங்கள் குருமா இந்த மாதிரி மட்டன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். நான் இப்படி ரெடி பண்ணுவேன். இங்கே பாருங்கள், ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன். இந்த சைடு காடை கிரேவி சாப்பிட்ணுன்ட்டாங்க. அவங்களாம் காடை கிரேவி தான் போட்டு சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஒயிட் ரைஸ் அந்த சைடு வச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டே வந்து காடையை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா காலெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி தரணும். நாங்கள் அவங்களுக்கு காடை ஃப்ரை சாப்பிட்ணுன்னு ஆசை அவங்களுக்கு. அதனால் அந்த காலெல்லாம் எடுத்து நான் ஃப்ரை பண்ணுறேன். காடையை வந்து ஒரு விசில் வச்சு நான் குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு அந்த சைடு கடாயில் வந்து ரெடி பண்ணிவிட்டு குக்கரில் மட்டன் குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஸ்பீடாகவும் சமைக்கணும், ஆனால் சுலபமாகவும் சமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதே குக்கரில் தான் இப்போ மட்டனை வந்து வேக வைக்க போகிறேங்க. இப்படின்னா உங்களுக்கு ஒரே பாத்திரத்துலேயே ரெடி ஆகிடும். குக்கர்லேயே நம்ம வந்து மட்டன் குழம்பே வச்சிடலாம். இந்த சைடு காடை வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ரேஷ்மா சாப்பிட போகிறா. அவளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த காடை கிரேவி போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை. இந்த காலெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி தந்தால் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. காடை ஃப்ரை பண்ணுங்கன்னாங்க. ஆனால் மட்டன் குழம்பு இவங்களுக்கு எல்லாம் வந்து வேணவே வேணாம், எப்போ பார்த்தாலும் மட்டன் குழம்பா அப்படின்னாங்க. அதனால் டேரன் அப்பாவுக்கு மட்டும் மட்டன் குழம்பு வச்சுருக்கேங்க. அது அடுத்த நாள் வரைக்குமே ஓகே, இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றலாம். அதனால் நான் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். முருங்கை, கத்திரிக்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டு வேக வச்சுட்டு இந்த சைடு காடையும் ஃப்ரை பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ ரேஷ்மாவுக்கு வந்து சுட சாப்பாடு ரெடி பண்ணி அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறேங்க. அவளுக்கு சாப்பாடு அந்த வாசனை காடை ஸ்மெல் வந்தாலே போதும். ரேஷ்மாவுக்கும் சரி டேரனுக்கும் சரி பசி வந்துடும். சாதம் வடித்த உடனே சுட ஒயிட் ரைஸில் வந்து இந்த மாதிரி காடை கிரேவி நீங்கள் சாப்பிட்லன்னா செஞ்சு பாருங்கள். காடை கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவியை விட காடை கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த காலெல்லாம் ஃப்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட போகிறேங்க. எங்களுக்கு வந்து மட்டன் குழம்பு இருக்குது, காடை வந்து உடம்பெல்லாம் வந்து கிரேவி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அதனால் இவங்களுக்குலாம் காலை மட்டும் இவங்களுக்கு ஃப்ரை பண்ணி தரேன். காடைக்கு 2 கால் தாங்க, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆளுக்கு ஒரு 2 கால் தான் வைக்கிற மாதிரி வரும். அடுத்து இங்கே பாருங்கள், நான் வந்து ஈவினிங் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து போத்தீஸில் வாங்கிட்டு வந்ததுங்க. இது 2வது தடவை இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து கட் பண்ணியிருக்கேன். இது 2வது தடவை வாங்கி கட் பண்ணுறேன். ஒயிட் கலராக ரெட் கலராக பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் ஒயிட் கலரில் தாங்க இருந்தது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு. டேரனுக்கு ரொம்ப ஃபேவரட்டானது. டேரன், ஆமாம் டேரன் நீ தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன்னே டேரன்? ஆமாம், டேரன் தாங்க. நாங்கள் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு ஜாமாலாம். அம்மா ட்ராகன் ஃப்ரூட்டுன்னா சரிடா நீயே போய் எடுத்துகிட்டு வாடா டேரன்னா. உடனே அவனே போயிட்டு அது என்ன வெயிட்டுன்னு போட்டு எடுத்துகிட்டு வந்தான். அதே மாதிரி அந்த ஃப்ரூட் இருக்குங்கள, அந்த ஃப்ரூட்டை வந்து அது உடனே உரிச்சிட்டாச்சுன்னா, உடனே வெட்டி சாப்பிட்டாச்சுன்னா அது இனிப்பு இருக்காது. அது கொஞ்சம் நேரம் விட்ட பிறகு அது இனிப்பு வருங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து டேஸ்ட்டே இல்லைன்னுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சாப்பிடும்போது நொங்கு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அது மேலே சப்ஜா விதை போட்ட மாதிரியே இருக்குது பாருங்கள். எங்கள் ரேஷ்மா அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தா.
சப்ஜா விதை மாதிரியே இருக்குது. அது மேலே நம்ம வந்து ஜெல்லி செஞ்சுட்டு அதில் வந்து சப்ஜா விதை சேர்த்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாள். ஆனால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட். பாருங்கள், டேரனுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நாங்களாம் என்ன இது ஒரு டேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அது என்ன டேஸ்ட்டுன்னு யோசித்து பார்க்கும்போது நொங்கோடைய டேஸ்ட்டு தான் வருது. நான் வந்து ஈவினிங் வந்து இந்த பழத்தை வெட்டி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இவங்களுக்கெல்லாம் வெட்டி கொடுத்துட்ருக்கேன். ஆமாங்க. அப்புறமேட்டு வந்து அந்த சைடு வந்து போய் அம்மா கிட்ட கேட்டேன், இப்போ ட்ராகன் ஃப்ரூட் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து போய் ஓடி போய் எடுத்துகிட்டு போய் வெயிட்டு மிஷினில் போய் வெயிட்டு போட்டு எடுத்துருங்க. அவனா ஏதோ ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வந்துட்டான். நம்மனா பார்த்து எடுப்போம் அப்படிலாம் இல்லை. ஆனால் ஓகே, பழத்தில் வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் இருந்துச்சுங்க. சரி, அவனாக போய் எடுத்துகிட்டு வரானே எப்படி இருக்கும்னு பார்த்தேன். ஓகே, நல்லா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான். 70 ரூபாவா 170 ரூபாவான்னு எனக்கு சரியாக தெரியலங்க, ரேட்டு தெரியல. ஏன்னா பில்லில் வந்து பெரிய பில்லுனால அதில் எனக்கு அதை பார்க்கல நான். சரி, ஓகே, வாங்கிட்டு வந்துட்டாச்சு. ஓகேங்க, நல்லாவே இருக்குது. கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிடும்போது லைட்டாக ஒரு ஸ்வீட் இருக்குதே தவிர மற்றபடி சல்லுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் ரொம்ப இனிப்பு ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டாக மீடியமான இனிப்பு இருக்குது. ஆனால் டேரனுக்கு அது பிடிச்சனால அது இனிப்பாக இருக்கோ இல்லையோ அது அவனுக்கு பிடிச்சிருச்சு. அடுத்து நான் என்ன ரெடி பண்ண போகிறேன்னா, குலோப்ஜாம் பாக்கெட் ஒன்று இருக்குங்க. இதை இவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு குலோப்ஜாம் செய்யலாம் அப்படின்னு தான் இருக்கேன். போன தடவை வாங்கிட்டு வந்ததில் ஒரு பாக்கெட் குலோப்ஜாம் இருக்குது. அதனால் அதை செய்யலான்ட்டு இந்த பாருங்கள், இந்த அப்பளமும் இந்த அப்பளக்கட்டும் அப்பளப்பூவும் நான் அந்த தாத்தா கிட்ட தான் வாங்கினேன். நீங்கள் போத்தி சைடு போனீங்கன்னா அந்த தாத்தாக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட வாங்கிக்கிங்க அவர்கிட்ட. எனக்கு அவரை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவர் அங்கே உட்காந்துட்டு அதை வந்து 50 ரூபா ஒரு கட்டு, அப்பளம் 50 ரூபா, அந்த அப்பளப்பூவும் 50 ரூபா. அவர் புது அப்பளம்னால கொஞ்சம் காத்தோட்டமாக காய போடுங்கம்மா அப்படின்னாரு. அந்த சைடு ஃபுல்லாக முருங்கைக்காய் பிச்சு வச்சுருக்கேங்க. அது மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்காக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நான் இப்படி தான் திறந்து வச்சுருக்கேங்க. நம்ம ஹாலில் வச்சுருக்கும் போது எறும்பு வராது. நம்ம ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருந்தால் அந்த இடத்துல எறும்பு வராது இல்லைங்க. அதனால் நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கேன், டேபிள்லேயே வச்சுக்கிட்டேன். புது அப்பளம்னால கொஞ்சம் காயட்டுன்றதுக்காக ஃபேன் காற்றுல வச்சுருக்கேன். வெயிலில் வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. இந்த முருங்கைக்காய் வந்து நிறைய காய்ச்சிட்டு இருக்குது. நான் ஒவ்வொரு நாள் பிச்சுட்டு கொடுத்துட்ருக்கேன். அதனால் இந்த சைடு முருங்கைக்காவும் நிறைய காய்ச்சி முடிய போகுதுங்க. முருங்கைக்காய் சீசன் முடிய போகுது. அடுத்து நம்ம வந்து குலோப்ஜாம் செய்யலாங்க. டேரனுக்கும் ரேஷ்மாக்கும் வந்து இந்த ஃப்ரூட்டை கொடுத்தாச்சு. முருங்கைக்காய் வந்து எல்லோரும் மேலே இருந்தாலும் பறிப்பாங்க, நாங்கள்லாம் கீழே குனிஞ்சுக்கிட்டு பறிப்போங்க. ஆமாங்க, முருங்கை மரம் ஃபுல்லாக வந்து இறங்கிடுச்சு. அப்படியே அவ்வளோ கொட்டி கொட்டி அப்படியே பஞ்சு பஞ்சாக அப்படியே இருக்குது. எவ்வளோ தாங்க முருங்கைக்காய் சாப்பிட்றது? முருங்கைக்காய் கிரேவி அதாங்க செஞ்சுட்டு நாங்கள் அப்படியே சாத்தில் போட்டு சாப்பிட்றது. சரி, இப்போ ரேஷ்மா வந்து சாப்பிட்ணுன்னு அவளுக்கு கொடுத்துட்டேன் நான். அவங்க 2 பேர் ரொம்ப விருப்பமாக இந்த ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டாங்க, ரேஷ்மாவும் டேரனும். அடுத்து குலோப்ஜாம் செய்யலான்னா நானும் ஃப்ரிட்ஜிலேயே வந்து போட்டு வச்சுட்டேங்க இந்த பேக்கெட்டை. மறந்துட்டேன். டேரன் தான் ஞாபகப்படுத்தினாமல் இந்த குலோப்ஜாம் எப்போ தான் செய்வீங்க அப்படின்னாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து குலோப்ஜாம் எப்படி செய்யணும்னு நான் போட்டிருக்கேன். பால் சேர்த்துட்டு நம்ம வந்து குலோப்ஜாம் பிசைஞ்சிக்க வேண்டியதாங்க. ரொம்ப வந்து ரஃப்பாக பிசையாமல் ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா நமக்கு வந்து விரிசல் இல்லாமல் குலோப்ஜாம் வந்து உருண்டை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்து சூப்பரான குலோப்ஜாம் ரெடி பண்ணியாச்சு. இது எப்பயும் ஏலக்காய் போட்டு நம்ம குலோப்ஜாம் செய்வோம். நான் வந்து இந்த தடவை ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு செஞ்சேங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, வேறு ஒரு டேஸ்ட்டு. உங்கள்கிட்டையும் ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குலோப்ஜாமை. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.